வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்காரன் எப்படியும் ஒவ்வொரு சேனலுக்கும் காசு கேட்க ஆரம்பிச்சிருவான். ஒரு சேனல் பார்க்கறதுக்கு இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவான்னு நினச்சேன். அந்த மாதிரி ஜாயின் பட்டன் ஒன்று கொடுத்து மெம்பர்ஸ் ஆக்கி ஜாயின் பட்டன் ஒன்று காசு கட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டான். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு 60 to 70% ஆஃப் பீப்புள் வீட்டில் டிவிஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் முன்னத்துக்கே இப்போவும் டிவியோட சேல்ஸ் எங்கேயாவது கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், டிராஸ்டிக்காக. ஏன்னா யூடியூப் இருக்குது. யூடியூப்லேயே செய்தி வந்துடுது, யூடியூப்லேயே நாடகம் வந்துடுது, யூடியூப்லேயே படம் வந்துடுது. இந்த மாதிரி எல்லா சேனலுமே யூடியூப்பில் வந்துருச்சு. ஸோ இது அவருக்கு மோஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னா, மொபைலில் வச்சுக்கிறது தான். மொபைலில் இருக்கிறதுனால தான் யூடியூபுங்கிறது மொபைலில் ஒரு அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால தான் அவன் எது வேணால் பண்ண முடியுது. ஏன்னா மொபைல் எல்லார் கையிலையும் இருக்குது. இப்போது அடுத்தது அவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொரு சேனலுக்காக ரேட்டிங் கொடுப்பான். ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி வியூவர்ஸே ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குற மாதிரி வைப்பான். அப்போ ஸ்டார் ரேட்டிங், இப்போ நீங்கள் போய்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணால் எல்லா சேனலும் கசகசன்னு எல்லா சேனலும் அலகிருதம் படி வருது இல்லையா? இதுக்கப்புறம் அப்படி வருமா? வராது. ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து எந்தெந்த சேனல் நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி வச்சுருவான். மக்களை சர்ச் பண்ணுற மாதிரி வச்சுருவான். எந்த தமிழில் எது ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யூடியூப்காரனே இனிஷியலாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போலாம் இருக்குது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பண்ணுறது. ஆனால் அதை கட்டாயமாக்கிடுவான். அதுக்கப்புறம் யூடியூப்பை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு சேனலை பார்க்குறதுக்குன்னு இல்லை, யூடியூப்பு உள்ளே எந்த சேனலை பார்க்குறதுக்காக இருந்தாலும் யூடியூபுக்கு ஒரு அமௌண்ட்டு மக்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எந்த சேனலை பார்க்குறது, புதுசாக ஆரம்பித்த சேனலாக இருக்கட்டும், ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு அமௌண்ட் கட்டுறதா இருக்கும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஒரு அமௌண்ட் கட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த நிலைமை கண்டிப்பாக வரும். ஏன்னா டக்குன்னு டிவி பார்க்குறது எல்லாமே போயிடுச்சு. யார் பார்க்குறாப்பெல்லாம் டிவி? ஒரு அதிகபட்சம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க கூட டிவிஸை அவாய்ட் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க அவங்களும் டிவி பார்க்குறதில்ல. வேறு யார் தான் பார்க்குறா டிவி? ஒரு 50 to 45+ இன்னைக்கு, அதாவது 2024-25 வருஷத்தில் 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க டிவி, அதாவது அந்த நாடகம் பார்க்குறாங்க. பட் மற்ற 70% பேர் மொபைல் தான். அண்டு ஏதாவது ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க, மொபைல் பற்றி அவ்வளோ தெரியாதவங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க டிவி பார்ப்பாங்க. வேறு யாரும் டிவி பார்க்குறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியாகி போச்சு. ஸோ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, நெட்டு ஆக்சஸ் ஈஸியாக கிடைக்குது. நெட்டு விலை அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பிஎஸ்என்எல் மாறினாங்க. அதில் வேணால் யாராவது 1-2 பேர் டிவி பார்க்கலாம். பட் அவங்களும் வீட்டில், இப்போ என்ன மாதிரி ஆளுங்க வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, நெட் கனெக்ஷன் இருக்குது, அதனால் மொபைல் பார்த்துட்ருக்கோம், டிவி பார்க்குறதில்ல. நான்லாம் டிவி பார்க்குறதில்ல. ஸோ இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சேனலாக ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்து மக்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி, இந்த சேனல் எந்த சேனலில் பார்க்கலாம், இப்போ எந்த சேனல் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருக்காது. ஒரு சேனல் தான் பார்க்க முடியும், இல்லை எந்தெந்த சேனலுக்கு அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பிளாட்டினம் இதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். ப்ரீமியம் இருக்கு இல்லையா? இப்போது 2 மாதத்துக்கு ஃப்ரீயாக பாருங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு 10-15 பிளான், 10-15 இல்லை, 100கணக்கான பிளானே இருக்கும். ஏன்னா ஒரு சேனல், 2 சேனல், 10 சேனல், எத்தனை சேனல் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அத்தனை சேனலுக்கு ஏற்ற மாதிரி அவன் வசூல் பண்ணுறதுக்கான வேலைகளை சீக்கிரமாக ஆரம்பிச்சிருவான். நான் ஒன்றா நிறையா இப்போ பார்த்திங்கன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது 2009 நான் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறேன். 2005 தான் யூடியூப் வந்துச்சு. அந்த 2005லேருந்து நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2009 நானும் என் ஃப்ரெண்டும் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ என் ஃப்ரெண்டு சொல்லுவான், டேய் யூடியூப்பில் இப்போது, ஏன்னா எங்களுக்கு அப்போயே தெரியும் 2009 சேனல் ஸ்டார்ட் பண்ணதே டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம். வீடியோ போட்டு அப்போ என்னடா கொஞ்சம் ரேட் அதிகம்னா வியூஸுக்கு பைசா அதிகம். பட்
அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. எங்ககிட்ட உருப்படியான்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன மாதிரி கண்டென்ட்டை போடுறது அப்படின்னு கச்சா முச்சான கண்டென்ட் போட ஆரம்பிச்சோன்னாங்க. என்னென்னா என்னுடைய சேனல்லே பார்த்துருப்பீங்க பாருங்கள். கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பார்ட் மட்டும் இருக்கும். மீதி எல்லாமே டெலிட் பண்ணிட்டேன். அது சில கோவத்தினால டெலிட் பண்ணது இருக்குது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றதுனால டெலிட் பண்ணதெல்லாம் இருக்குது. நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னுடைய சேனலில். எப்போன்னா 2009 காலகட்டங்கள்லேருந்து ஆரம்பிச்சு. அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. யாருமே பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல், யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறங்கிற மாதிரி நானும் ஆற்றிக்கிட்டே இருந்தேன். பட் யாரும் பார்க்கலன்னா வியூஸ் இருக்கும். 2 வியூ 3 வியூ இப்போ வரைக்குமே அவ்வளோதான் இருக்கும். போய் பாருங்கள், அந்தளவுக்கு தான் வியூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாப்பிட்ற மாதிரி ரூம் டூரு இதெல்லாம் நான் அப்போயே பண்ணிட்டேன். ஆனால் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாமே என்னடா இது அப்படின்னு டெலிட் பண்ணி, வெறுத்து போய் டெலிட் பண்ணி ஒரு 10-15 பாட்டு ரீமிக்ஸு, அப்புறம் சீன்ஸ் ரீமிக்ஸு, அப்புறம் மீம்ஸ் டெம்ப்ளேட் மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு ஆள் இல்லாதனால அப்படியே விட்டாச்சு. அதை மட்டும் நான் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன்னா இந்நேரம் என்னுடைய ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உலகத்திலே, தமிழ்நாட்டிலே இல்லை, வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபராக நான் எடுத்திருப்பேன். என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் அந்த அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 50-60 பேராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம். பட் பார்க்குறதுக்கு ஆள் இல்லையே, என்ன பண்ணுறது? அதனால் அதை விட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்போயே என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா, யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் கணக்கு எத்தனை இருக்கும் தெரியுமா? ஒரு ரூபா காயினா பூமியிலேருந்து அடிக்க வச்சோம்னா நிலாவை போய் தொடும். அந்த அளவுக்கு எத்தனை 1 ரூபா காயின் இருக்கோ அந்த அளவுக்கு வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி அந்த 1 ரூபா காயினை நிலாவில் என்ன கடைசியாக ஒரு பிளானட் இருக்குமே, அந்த பிளானட்டை கூட தூக்கிட்டாங்களே. என்ன பிளானட் அது? ப்ளூட்டோ வரைக்கும் வச்சு மறுபடியும் அங்கேருந்து 1 ரூபா காயின் இந்த பக்கம் வச்சு மறுபடியும் ஒரு 5-6 டைம் போயிட்டு வர்ற அளவுக்கு வீடியோஸ் இல்லை, சேனல்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு சேனல்ஸ் கசன்னு கிடக்கு. ஸோ முன்னாடி வீடியோஸ்க்கும் இந்த சேனல்ஸுக்கும் எத்தனை இது இருக்குது பார்த்துங்க. அப்போது இதுக்கப்புறம் யூடியூப்காரை வந்து சேனலெல்லாம் பே பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்குறவங்க பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவனுக்கு எதுலேருந்து ரெவன்யூ வருது? யாராவது வீடியோ போட்டால் அந்த வீடியோவில் விளம்பரம் வரும். விளம்பரத்தை வச்சு தான் அவனுக்கு ரெவன்யூ. இப்போ அவன் வந்து அவனுடைய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டான், டிவிஸை ஒழிச்சிட்டான். அப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது. யூடியூப்காரங்கிட்ட வந்து தான் ஆகணும். ஒரு பொழுதுபோக்குக்கு யூடியூப்காரங்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? பொதுமக்களும் காசு கட்டி தான் ஆகணும், கம்பல்சரி. சேனல்காரனும் காசு கட்டி தான் ஆகணும். மந்த்லி இவ்வளோ இப்போ எடுக்கிறான் இல்லையா, ஒரு வீடியோவுக்கு கமிஷன் அப்படின்னு எடுக்கிறான் இல்லையா. கமிஷனை விட மந்த்லி அது கூட கமிஷன் பேசிஸ்லேயே கூட இருக்கும். பட் கண்டிப்பாக அவன் வந்து சேனல் நடத்துகிறவன் மந்த்லி இவ்வளோ கட்டி தான் ஆகணும், வீடியோ போடுறியோ இல்லையோ இவ்வளோ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு விளம்பரக்காரனையும் விளம்பரத்துக்கு காசு வாங்குவான். அதை விட விளம்பரக்காரன் எத்தனை பேர் இருந்துட்டு போகிறான்? 1 லட்சம் மக்களில் ஒரு 4 பேர் விளம்பரம் பண்ணுறான்னா, கம்பெனிக்காரன் விளம்பரம் பண்ணுறான்னா 1 லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல. இந்த 4 பேர்கிட்ட 10 ரூபா வாங்குறத விட இந்த 1 லட்சம் பேர்கிட்ட 50 பைசா வாங்கினாலே எத்தனை கோடி வந்துருச்சு அவனுக்கு? அப்போது அவன் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்குவான். கட்டாயமாக சேனல்ஸை வந்து சர்ச் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்டு விளம்பரத்துக்கு காசு வாங்குவான். இதில் ரெவென்யூ என்னன்னா வியூஸுக்கு இந்த ரெவென்யூன்னு வரும். மக்கள் கட்டுற இந்த ஜாயின் பட்டன் அதுலேருந்து ரெவென்யூ வரும். பட் யூடியூப்காரன் அதுலேருந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டை நீ வீடியோ போடாத, உன் சேனல் இருக்கணும்னா மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டு, வாடகை கட்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவான். மேபி ஹூ நோஸ், ஃப்யூச்சரில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு உன் சேனல் நான் போடுவேன். பட் நீ வந்து ஸ்பான்சர்ஷிப்பில் தான் உன்னுடைய சேனல் நடத்தணும்னா நீ ஸ்பான்சர்ஷிப்பில் நடத்திக்க. இப்போ பண்ணுறானுங்க இல்லையா இந்த டெக் பாஸு டெக் சூப்பர் ஸ்டாரு டெக் சேனல்ஸ்லாம் இருக்கானுங்களே. இப்போ எப்படி பண்ணானுங்க பார்த்தீங்களா? அதாவது பிராண்டுக்கிட்டே இருந்து காசை வாங்கிக்கிட்டு இவனுங்க கை காசு போட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக வாங்கி ரிவ்யூ பண்ணுற மாதிரி மக்களை முட்டாளாக்குறேன்ட்டு மக்களை தூண்டி விட்றேன், வேறு சேனலை அடித்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தூண்டி விட்றேன். என்னமோ மக்கள் வந்து அவனுங்க அடிமை மாதிரி நினச்சி என்னென்ன பேசினானுங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இதை வந்து இவன் ஒரு சாதாரண ஆள். இவனுங்களே கோடிகள்
ஒரு மாதத்துலேயே 2-3 கோடி சம்பாதிப்பானுங்க போல இருக்குது. ஏன்னா அந்த யூடியூப் வருமானம், ஃபேஸ்புக் வருமானம், அதில் சிட் ஃப்ரீக்வன்சியில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வருமானம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அதை தாண்டி ஃபேஸ்புக்கு ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளவு, ரீல்ஸுக்கு இவ்வளவு, இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு இவ்வளவு, அப்புறம் ஃபுல் வீடியோக்கு இவ்வளோ, ஸ்டோரிக்கு இவ்வளோ, ட்விட்டரில் இவ்வளோ அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை லட்சங்கள் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு ஒரு வீடியோக்கும் 6 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்னு வாங்கியிருக்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் காசே வாங்காமல் தான் ரிவ்யூ பண்ணுறோன்னு வேறு வேஷம் போட்டுட்ருக்கானுங்க. காசு வாங்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது, அவனுங்களும் பிழைக்கணும், சரி ஓகே. ஆனால் அது சொல்லிட்டுலாம் பண்ணணும். மக்களை அடிமை மாதிரி நினச்சி ட்ரிகர் பண்ணி அவனுங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறானுங்க. என்ன மாதிரி பேச்சு பார்த்தீங்களா இதெல்லாம்? படத்தில் வில்லன் கூட இந்த அளவுக்கு பிளான் பேச மாட்டான், அந்தளவுக்கு பேசியிருக்கிறானுங்க. சரி அவங்கள விடுங்க. இவனுங்களே சாதாரண மக்கள், இவனுங்களே இந்த அளவுக்கு இருக்கானுங்கன்னா அப்போது கார்பரேட்டு அவன்லாம் எந்த அளவில் இருப்பான்? ஸோ இதுக்கப்புறம் அது இந்த பிளான்லாம் எப்போ வருதுன்னு தெரியாது. சேனலுக்கு ஸ்டார்ஸ்லாம் வந்துடும். நம்ம சேனலுக்குலாம் ஒரு ஸ்டார் கூட வராது போல இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக பேசுகிறதும் இல்லை. பார்ப்போம். அப்போது ஏன்னா இப்போயே நீங்கள் பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் கம்மியாகிடுச்சு. சேனல் பார்க்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களே தவிர, புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போடணும். இப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே பல பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க, சேனல் டிஸ்கண்டினியூ பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போலாம் மானிட்டைஸ் ஆகிறதில்ல, நிறைய சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆகிறதில்ல. அதே மாதிரி நிறைய சேனல்ஸ் மானிட்டைஸ் ஆனாலும், இப்போ நம்ம சேனலே பார்த்திங்கன்னா மானிட்டைஸ் ஆகிருந்தாலும் வீடியோஸ் வந்து வியூஸ் போகிறதில்ல. அப்போ என்ன ஆகுனா, நானே ஒரு நாள் என்னடா வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்ட்டு சரின்னு வீடியோ போடாமல் விட்டுருவேன். அதுக்கு அடுத்தது இது ஒரு நாள் நடக்கலாம் மேபி, இல்லை கண்டினியூவாக வீடியோ போட்டாலும் போடுவேன். எனக்கு எப்படின்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்ட்டு. அடுத்து வீடியோ சேனலே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடியோ இது மானிட்டைஸ் ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் இப்போ பார்க்குற பசங்க எல்லாம் வீடியோ போடுவானுங்க, வியூஸ் வராது கண்டிப்பாக. ஏன்னா சேனல்ஸ் அத்தனை கிடக்கு. இப்போ எல்லாருக்கும் வந்து மேக்ஸிமம் சும்மா வீடியோ பார்க்குறதுக்கு தான், டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, அவங்க க்ரியேட் பண்ணணும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை அவங்களுக்கு. மென்டாலிட்டியும் இல்லை, கேப்பபிலிட்டியும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறன் வளரல, இல்லை. இனி பிறக்கிற குழந்தைங்களும், ஏற்கனவே யாருக்கும் குழந்தை பிறக்கிறதே பெரிய இதாக இருக்குது. குழந்தை பிறக்கிறதே நின்று போச்சு இப்போலாம். இதுக்கு அடுத்தது குழந்தை பிறந்தாலும் அதெல்லாம் செதஞ்சு தான் பிறக்கும். ஏன்னா ஹீட்டு, இந்த உலகத்துடைய ஹீட்டு அதிகமாகிடுச்சு. சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து டைரெக்டாக பூமிக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சூரியன், அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வருஷம் நியூஸில் பார்ப்பீங்க, இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படிம்பாங்க. வெயில் எப்பயுமே ஜாஸ்தி ஆனதில்லை. சூரியன் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி எரிஞ்சிட்டே தான் இருக்குது. பூமியில் மரங்களை வெட்டினதுனால அந்த வெப்பம் வந்து அதிகமாக தெரியுது. இப்போ தான் மரங்கள் இருந்திருந்தால் மரத்தோடைய காற்று அந்த வெப்பத்தை கொஞ்சம் நமக்கு தெரியாத அளவுக்கு இந்த காற்று அதிகமாக இருந்திருக்கும், கொஞ்சம் சில்னஸ் இருந்திருக்கும். மேலே அந்த ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயர் வந்து சூரியனுடைய வெப்பம் அந்த கதிர்வீச்சை கம்மி பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கும். அப்போது இப்போ ஓசோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி சுத்தமாக காலியாக போகுது. அதனால தான் நான் வந்து டைம் சரியில்லைன்னு ஜோசியக்காரனை பார்த்தேன். அவன் ஒன்று சொன்னான், ஆனால் வேறு ஒன்று நடக்குது, ஜோசியெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜோசியத்துடைய ஃபார்முலா என்னென்னா, பிளானட்ஸு சூரியனுடையது, இதுதான் ஜோசியத்துடைய ஃபார்முலா. இப்போது அந்த ஓசோன் லேயர் இருக்கும்போது பல 100 வருஷம் முன்னாடி இந்த ஜாதகம்லாம் இது பண்ணியிருப்பாங்க கணக்கு. அப்போ அப்போல்லாம் எப்படி இருந்ததுன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து ஓசோனில் பட்டு உள்ளே வரும், அதாவது ஃபில்டர் ஆகி வரும். அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. அதே கணக்கு தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இப்போது ஓசோன் இல்லாமல் சூரியனுடைய கதிர் டைரெக்டாக ஹீட் ஆகுது. அப்போது அதோடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த எனர்ஜி வேறு. இதுக்கு முன்னாடி கணக்கு போட்டு வச்சுருந்த ஃபார்முலா வேறு. அதாவது ஃபோர்ஸுங்கிறத விட அந்த ரேஸோடைய எனர்ஜி கெப்பாசிட்டி இப்போ வர கெப்பாசிட்டி அதிகம். அதனால் ஜோசிக்காரங்க சொல்கிறதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்காது, வேறு ஏதாவது நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாமே, இதை தான் வந்து
கலிகாலம் சயின்ஸ் ரீதியாக சொன்னால் சூரியன்லேருந்து வரக்கூடிய அதிக கதிர்வீச்சு இங்கே அதிகபட்சமாக இருக்கும். இங்கே தெரியும் அப்படி மரங்கள் இல்லாதனால சூடுகள் அதிகமாகும். சூடு அதிகமாகனா டீஃபார்மேஷன் அதிகமாகும். டீஃபார்மேஷன்னா பனிப்பாறைகள் உருகி தண்ணியாக ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகிற மாதிரி மனுஷனுடைய உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக உருகிட்டே இருக்கும். அப்போது ஒரு கரு உருவாகுது அப்படின்னா அது பிறக்கிறப்ப டீஃபார்ம் ஆகிடும். செதஞ்சு அப்படி தான் பிறக்கும். இயற்கை இல்லைன்னா, அதாவது இயற்கை மரங்கள் காடு அழிஞ்சிட்டா ஏற்கனவே எல்லாமே அழிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்களாக போய்ட்டு இன்னும் ஒரு 10 வருஷம்தான் இதே நிலமை போச்சுன்னா, 10 வருஷம் கூட அதிகம்தான். இதே நிலமை போச்சுன்னா மரம் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டுறேன், இது கட்டுறேன், அது கட்டுறேன்னு போனாங்க. நீங்களாக நினச்சாலும் கோடி விதையை சேமித்து வச்சு நட்டாலும் அதுக்கான சூழல் இருக்காது, வளர்கிறதுக்கான சூழல் இருக்காது. அப்போ அது வளராது. இப்போது உடனடியாக பல கோடி மரம் நட்டு வளர்த்தாகணும் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே. நான் செய்ய முடியுமா? நீங்கள் செய்வீங்களா? தனி மனுஷன் எப்படி செய்ய முடியும்? ஒரு பெரிய பவர் கிடைக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். சூப்பர் பவரா? மக்கள் பவர். ஒரு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இயற்கை பற்றி பேசுகிறவங்க, இயற்கை ஆர்வம் இருக்கிறவங்க, என்ன நான் சிஎம் ஆகிட்டா கண்டிப்பாக மரம் நடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இயற்கையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அவங்கள செலக்ட் பண்ணால் ஒரு மாறுதலுக்கான, அதாவது இயற்கை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இயற்கையை பற்றி ஏதாவது கவலைப்பட்டாங்களா, இயற்கைக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த எலெக்ஷனில் முடிவு பண்ணிக்கங்க. மரத்துடைய ஏன் மரம் முக்கியம் அப்படிங்கிறது தெரியலனா எதுவுமே பண்ண முடியாது. மரம் வளர்க்கலை அப்படின்னா, மரங்கள் இல்லை அப்படின்னா மூச்சே இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே போய்டும். ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறேன் பாருங்க. நம்மளுடைய பேச்சு திறமை அவ்வளோதான். சரி, இந்த இயற்கை சாப்டர் விட்டுருவோம். நான் எதுக்காக யூடியூப்பை சொல்ல ஆரம்பித்தேன்னா, இப்போ யூடியூப்பும் காசு கேட்பான், டேட்டாவுக்கும் காசு அதிகமாகிடும். ஏன்னா இருக்கிறது 2 கம்பெனி தான். அதுலேயும் இப்போ ஏர்டெல் ரொம்ப மொக்கையாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பிஎஸ்என்எல்லுடைய டவர்ஸ் எப்போ வைப்பாங்க, அது 5G வச்சாலும் அந்த 5G கிடைக்குமா அப்படிங்கிற பல டவுட் இருக்குது. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட்டோடைய செக்டார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய செக்டாருங்கிறது போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர்றதுக்கான ஆப்ஷன் யார்? 2 பேர் தான். ஒன்று பிஜேபி, ஒன்று காங்கிரஸ். 2 பேர் அந்த துறையை டெவலப் பண்ண போகிறாங்களா? அதுக்கு நல்ல தலைவர்கள் வரணும். கட்சி அந்த கட்சியாக இருந்தாலும் தலைவர் நல்லா இருந்தால் ஓகே, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் அதில் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதனால் பிஎஸ்என்எல் வளர்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். சரி, ஓகே, ஆவணை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, இப்போ அடுத்தது என்ன ஆகும்? அப்போது டேட்டாவுக்கு காசு அதிகமாகிடும். ஏர்டெல்காரன் மூடிடுவான், ஜியோ மட்டும்தான் இருப்பான். ஜியோவுக்கு போட்டி வேற எவன் வருவான்? அண்ணனுக்கு போட்டியாக தம்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்காமன் மறுபடியும் அனில் அம்பானி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனில் அம்பானி ஒரு 5 வருஷம் எப்படியோ டஃப் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் லீட் பண்ணிவிடுவார்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரேட் அதிகமாக தான் இருக்கும். சாதா மக்களால் அந்த அளவுக்கு டேட்டா போடுறதுக்கான, அதாவது மொபைலில் டேட்டா போடுறதுக்கான வசதி கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, மீண்டும் வாக்மேன்ஸ், கேசட் பிளேயர்ஸ், சிடி பிளேயர்ஸ், ஐபாட், மியூசிக் சிஸ்டம்ஸ், மறுபடியும் டிவி, இந்த ஒரு வட்டம் அப்படியே வரும். மக்களும் ஆண்ட்ராய்டு மொபைலை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
வெறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழைய டெக்னாலஜி புது விதத்தில் ஓல்டு டெக்னாலஜிஸ் விண்டேஜ் அந்த அதை அப்படியே கொண்டு வருவாங்க. மறுபடியும் கொண்டு வந்து சிடி பிளேயர்ஸ், வாக்மேன்ஸ், அந்த ஒரு விண்டேஜ் ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஃபாக்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நிறையா வீடியோஸ் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.